முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போவுமே திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு மாலை நேரத்து பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த கூட்டத்திலேயே சான்றோர் பெருமக்கள், நல்ல படித்தவங்க, சமுதாயத்துக்காக வேலை செய்தவர்கள், அவங்கெல்லாம் பேசுவாங்க. அவங்க பேசும்போது நம்மிடையே நம் சிந்தனையை தூண்டும் அளவுக்கு கருத்துக்களை வைப்பார்கள். அந்த கருத்துக்கள் எதை நோக்கின கருத்து இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அரசியல் அடிப்படையிலான கருத்துக்களாக இருக்கும். நமக்கு அரசியல் தெளிவு ஏற்படுத்திய மேடை திராவிட முன்னேற்ற கழக மேடை, அதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த கூட்டம் எக்ஸாக்ட் பாயிண்ட்ல, பின் பாயிண்ட்ல, புல் சைடில் அடித்து சொன்னோன்னா 2 விஷயத்துக்காக இந்த கூட்டத்தை நடத்தும். ஒன்று நாம் உயிரினும் மேலாக போற்றக்கூடிய நம்மிடையே வாழ்ந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்படுகிற கூட்டம், அதுவும் இளைஞரணியினால் நடத்தப்படுகின்ற கூட்டம், அதுவே அது ஒரு தனி சிறப்பு. 2வது, இந்த கூட்டத்தை பயன்படுத்தி நம்முடைய அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, திராவிட மாடல்னு ஒரு மாடல் வச்சு நம்ம ஒரு அரசு செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அரசனுடைய திட்டங்கள், அதனுடைய பயன்கள், அது எத்தனை மக்களை சென்றடைந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு, சொல்லிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அதற்காக தான் இந்த கூட்டம் ஏற்பாடு. பொதுவாக கவனி தம்பி, பொதுவாக பார்த்தீங்கன்னா கடவுள்னு சொல்லுவாங்கல்ல, கடவுள்னா இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அநாத ரட்சகன், ஆபத் பாண்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடவுளுடைய நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்கு, அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும், அதுக்கு தான் எல்லாம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறதுக்காகவே இந்த அளவிலும் கோவிலில் தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவம், திருவிழா, தேர் திருவிழா நடத்துகிறாங்க. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அதே போல தான் நம்மளுடைய பெருமையை, தலைவரோட பெருமையை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும்னு தெரியும். ஏன்னா பொதுவாக பத்திரிகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, செய்தித்தாள்களில் நம்மளுடைய திமுக அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததுன்னா அது நம்ம அரசுன்னு சொல்லியே செய்தி போட மாட்டான். இப்போ விடியல் பயண திட்டம் நம்ம ஆரம்பிச்சதுன்னா, தமிழக அரசு விடியல் பயணம் திட்டத்தை ஆரம்பித்தது, தமிழக அரசு புதுமை பெண் திட்டத்தை ஆரம்பித்தது, தமிழக அரசு தமிழ் புதல்வர் திட்டத்தை ஆரம்பித்தது, தமிழக அரசு இந்த திட்டத்தை ஆரம்பித்ததுன்னு சொல்லுவான் நம்ம ஆட்சினா. அதுவே ஏடிஎம்கே ஆட்சினா பத்திரிகைகள் எப்படி செய்தி வரும்னா, ஜெயலலிதா அரசு தொட்டில் குழந்தை திட்டத்தை ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லுவான், ஜெயலலிதா அரசு அம்மா உணவகத்தை ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லுவான். இதான் ஓரவஞ்சனை. அப்போ பத்திரிகை செய்தித்தாளில் பத்திரிகையாளர் அதெல்லாம் யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டால், அவங்க கிட்ட ஒரு பர்டிகுலர் ஆளுகிட்ட தான் இருக்குது, நம்ம கிட்ட இல்லை. அதனால தான் செய்தி அப்படி வருது. அப்போ இதையும் மீறி ஜனங்க கிட்ட தொடர்பு ஒரு இயக்கம் யாருன்னா திமுக இயக்கம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில நம்ம என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் சொல்லதான் ஜனங்களுக்கு அது தெரியும். யாருன்னா திட்டத்தோட பயனாளிகள் இல்லாம இருந்தா இந்த திட்டத்தில் எப்படி தங்களை பயனாளிகளாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயமும் அவங்களுக்கு தெரிய வரும். உங்களை போன்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புல அரசு அதிகாரத்தில் கூடிய சில கவுன்சிலர் அவங்க தொடர்பு கொண்டு அந்த திட்டத்தினோட பயனாளியை தங்களை இணைத்துக் கொள்ள முடியும். இதற்காக தான் இந்த கூட்டத்தினுடைய ஏற்பாடு. இது முடிஞ்சிச்சா, இது எதுக்கு இந்த கூட்டம் இப்ப தெரிஞ்சிச்சா? இப்ப வர சப்ஜெக்டுக்கு பொதுவாகவே நம்மள எப்பொழுதுமே இந்த திமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பத்திரிகைகள் பாத்தீங்கன்னா யாருக்கு ஃபேவரா இருந்திருக்குன்னா, நமக்கு ஃபேவரா இல்லை, நமக்கு எதிர்ப்பா தான் இருந்திருக்கு. இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அண்ணா, கலைஞர் அவர்கள் செய்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எல்லாருமே பத்திரிகை ஆரம்பிச்சாங்க. அண்ணா ஒரு பத்திரிகை நடத்தினார், கலைஞர் ஒரு பத்திரிகை நடத்தினார், பேராசிரியர் ஒரு பத்திரிகை நடத்தினார். இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது இந்த கட்சிக்கு துணையாக இருந்த பத்திரிகைகளோட எண்ணிக்கை எவ்வளவு கேட்டீங்கன்னா 51. அது கால அளவில் எவ்வளவு போச்சுன்னு கேட்டீங்கன்னா 248. கால அளவில் அந்த பத்திரிகையோட எண்ணிக்கை எத்தனை ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா 1 முரசொலி மட்டும்தான். அப்ப அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பொய் செய்தி தான் பரவுச்சு செய்தித்தாள்ல. நம்ம செய்திகள் எதுவுமே பரவல. அந்த காலகட்டத்தில் நம்ம தலைவர் அவர்கள் இந்த கழகத்தினுடைய செயல் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு வேலை செஞ்சாரு. என்ன வேலைன்னா, ஐடி விங் ஆரம்பிச்சார்.
இந்த ஐடி விங்கில் ஆரம்பிச்சு இந்த கட்சியில நிறைய இளைஞர்களை சேர்த்தார். ஐடி விங்கில் பொறுப்பு கொண்டு வந்தார். கலைஞர் இருந்தார். கலைஞர் இருக்கிற வரைக்கும் அவரோட அருமை யாருக்குமே தெரியல. கலைஞர் இறந்த பிறகு நியூஸ் 7 சேனல்னு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல வந்து கலைஞர் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாருன்னு ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது நம்ம பசங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த திட்டத்தை வந்து அந்த ஸ்பீச் அந்த வீடியோவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ரீல்ஸ் மாதிரி போட்டு வீடியோஸ் மாதிரி போட்டு பரப்புனாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இளைஞர்களுக்கு வந்து கலைஞர் இவ்வளோ செஞ்சிருக்காரா இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக தெரிய வந்து திமுக மேல ஒரு நன்மதிப்பு ஏற்பட்டது. அந்த ஒரு சூழ்நிலை. கலைஞரை முதல்ல நீங்க சாதாரணமாக நினைக்காதீங்க. கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரின் மறுமலர்ச்சியோட அடையாளம் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் அண்ணாவின் பின்தொடர்ச்சி, ஒப்பற்ற முத்தமிழ் அறிஞர், தமிழால் உலகளந்த தலைவர். அவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஏழைகளுக்காக உழைச்சார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் உழைச்சார். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தார். இலவச கல்வி வந்து முக்கியம்னு சொல்லிட்டு கல்வியால ஒண்டிதான் ஒரு குடும்பத்தினுடைய வறுமையை வேறறுக்க முடியாத உண்மையா அதை நம்பி அதை செயல்படுத்தினார். அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம தலைவர் ஆட்சியில கல்விக்கும் மருத்துவத்துக்கும் மேன்மை அடைவதற்கும் நிறைய திட்டங்களை உருவாக்கினார். அந்த திட்டங்கள்லாம் இப்ப பேசினாங்க. அதுல ஒரு 2-3 திட்டம் முக்கியமான திட்டம். அந்த திட்டம்லாம் ஏன் வந்ததுன்னு சொல்றேன், அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்க. ஏன்னா இந்த செய்தி வெளில சொல்ல மாட்டாங்க. இப்போ புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டத்துக்கு முதல்ல அதோட வடிவம் எப்படி இருந்தது தெரியுமா? 1989 நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழக அரசின் முதலமைச்சராக இருக்கும் போது ஊரா டிஸ்ட்ரிக்டா போய் ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்துவாங்க. கலெக்டர், செக்ரட்டரி, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, அந்த டிபார்ட்மெண்டோட அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை வச்சு நடத்துவாங்க. அப்படி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தலைவர் கலைஞர் போறார். அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு சப் கலெக்டர் அவங்க வந்து தலைவர்கிட்ட அந்த மீட்டிங்ல பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த மீட்டிங்ல அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி அவங்க பேச விடல. ஏன்னா சீனியர்ஸ் இருக்கும்போது ஜூனியர்ஸுக்கு சப்போர்ட்டேட்ட பேச விட மாட்டாங்க. இது தலைவர் கவனிச்சிடாரு. யாரு? கலைஞர் கவனிச்சிடறாரு. கவனிச்சு லஞ்ச் பிரேக்ல கூப்பிடுறாரு. நான் ஏதோ பேச முயற்சி பண்றேன், அது என்னன்னு சொல்லுமா, என்ன விஷயமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, சார் இந்த மாவட்டத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டம்னு பேர் இருந்தாலே என்னமோ தெரியல சார், இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 30 வயசு மேலாக திருமணம் ஆகாம இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வறுமையில இருக்காங்க சார். அது காரணம் வந்து அவங்க குடும்பத்துக்கு சரியான வருமானம் இல்லை. அவங்க அதுக்கு ஏதாவது நீங்க ஒரு திட்டம் நிறைவேற்றுங்க சார், அது ரொம்ப முக்கியம் சார். இதுதான் சார் இந்த மாவட்டத்தில் கூட மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது தலைவர் வந்து நீ பேசுறது முக்கியமான விஷயம், லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு நம்ம மீட்டிங் வைப்போம், அதில் வந்து நீ நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் பேசுங்கம்மான்னு. கலைஞர் அதே மாதிரி மீட்டிங் வராரு. அதிகாரிகள்லாம் மறுபடியும் எல்லா கதையாக பேசுகிறாங்க. ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு அவங்களை உயர் அதிகாரி கலெக்டர்லாம் சொல்லிட்டு அந்த சப் கலெக்டர் கூப்பிட்டு அம்மா நீ பேசுமா அப்படின்னு சொன்னோட இந்த சப்ஜெக்டை சொல்லும் போது அதுக்கு ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறார். அந்த திட்டம் தான் மூவலூர் ராமாவத அம்மையார் திருமண உதவி திட்டம். அந்த திட்டத்தில் வந்து திருமணம் செய்வதற்கு ஏழை பெண்கள் திருமணம் செய்வதற்காக தமிழக அரசு நிதி உதவி செய்தது. அந்த நிதி உதவி எப்படி கொடுக்கணும்னு சொன்னார்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சார். என்ன கண்டிஷன்னா 8வது வரைக்கும் படிச்சிருக்கணும், அப்பதான் வந்து அந்த திட்டத்தில் நீங்க பயன்படுத்தும். 5000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து 10வது ஆச்சு, அப்புறம் 12வது ஆச்சு. திட்டத்தினுடைய மதிப்பும் கூடுதல் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தாங்க ஒருத்தவங்க, நம்மளுக்கெல்லாம் குடும்பம் இருக்குதும்மா, தப்பா சொல்லன்னு எடுத்துக்காதீங்க, யாரையும் தனிப்பட்ட முறையில் நான் விமர்சனம் பண்ணல, ஆனால் இருக்கிற உண்மையை சொல்கிறேன். நமக்கெல்லாம் ஒரு குடும்பம் இருக்குது. வீட்டுக்கார் யாரு, மனைவி யாரு, புள்ள யாரு, பையன் யாரு, ஒரு திருமணம் பந்தனா என்ன, ஒரு பெண்ணுக்கு தாலி யாருமா வாங்கி கொடுப்பாங்க? பொண்ணு வீட்டில் 100 பவுன் நகை போட்டாலும் இந்த திருமாங்கல்யம் என்றது கணவன் வீட்டில் இருந்து தாம்மா வாங்கி தருவாங்க. இன்னும் கணவன் தாம்மா வாங்கி தருவாங்க. இந்த அம்மாவுக்கு அதுவே புரியாம தாலிக்கு தங்கன்னு ஒரு திட்டத்தை நிறைவேற்றுச்சு. ரைட்டா? அந்த திட்டத்தை நிறுத்திச்சு. ஏழை பெண்களுக்கு திருமண உதவி நடத்தக்கூடிய ஒரு திட்டத்தை மாற்றி இந்த அம்மா தாலிக்கு தங்கன்னு கொண்டு வராங்க. சரி, அதையாச்சும் ஒழுங்கா நடத்துனீங்களா? கிடையாது. திருமணம் ஆகி 3 வருஷம் 4 வருஷம் ஆகியும் அந்த தாலிக்கான தங்கத்தை இவங்க கொடுக்கல. ஏடிஎம்கே ஆட்சியில் அந்த திட்டம் இருந்துச்சுல்ல, இவங்க ஆட்சி போயிடுச்சு. அப்போ முதல்ல ஒரு கொரோனா டைம்ல இருந்தது. அப்போ நம்மால் தான் அமைச்சர் வந்துட்டாரு, அன்பரசன் அமைச்சராக வந்துட்டாரு.
இந்த திட்டம் இருக்குது கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு 100 பேருக்கு கொடுக்கணும் சார், நீங்கள் வந்து அந்த தாலிக்கு தங்கம் கொடுக்குறது நீங்கள் கொடுங்க சார் சொன்னாங்க. வராங்க எல்லாம் 2 குழந்தைங்களோட வருதுங்க, ஒரு குழந்தைங்களோட வருதுங்க, 3 வயசு 4 வயசு. என்னடான்னு பார்த்தா கல்யாணம் ஆகி 4 வயசுல குழந்தையுது. அதுக்கப்புறம் தான் திட்டத்தோட பயனே இருக்கிறாங்க. அப்போ இந்த திட்டம் சரியா செயல்படலை, நிறைய ஊழல் நடந்திருக்குது, இதை எப்படியாவது நிறுத்தணும், இது சரியா செயல்படணும்னு சொல்லிட்டு தலைவருக்கு இவங்க அமைச்சர்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அப்போ உண்மையிலுமே பெண்கள் படிக்கிறதுக்கு இது பயன்படலையா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், காலேஜ் படிக்கிறவங்களுக்கு தான் இந்த திட்டம் பயன்படுற மாதிரி ஆகணும், பெண்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தலைவர் என்ன பண்றாருன்னா இந்த திட்டத்தை புதுமை பெண் திட்டம்னு மாத்துறாரு. மாற்றி அரசு பள்ளியில, அரசு எய்டட் பள்ளியில, உதவி பெறும் பள்ளிகளில் 6வது முதல் 12வது வரைக்கும் படிச்சுட்டு போயிட்டு நீங்க காலேஜ்ல சேர்ந்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இந்த திட்டம் வந்து பயன்படும் அப்படின்னு அறிவிக்கிறார். நான் கூட முதல்ல விளையாட்டா நினைச்சேன், ஏன்னா இப்போ திடீர்னு இந்த சமயத்தில் பார்த்தாரு தலைவர், எப்படி இருந்தாலும் ஒரு விமர்சனம் வருமே நினைச்சேன். அண்ணா மாதிரி தலைவர் தீர்க்கதரிசி. இந்த திட்டம் அந்த சூழல் என்னன்னு பாருங்க. கொரோனா நேரத்தில் என்ன ஆச்சு, கொஞ்சம் வசதியா இருக்கிற வீட்டுல பசங்களை என்ன பண்ணிட்டோம், ஒரு டிவைஸ் வாங்கி கொடுத்துட்டோம், மொபைல் போனு டேப் வாங்கி கொடுத்து படிக்க வச்சுட்டோம். ஏழை வீட்டுல என்னன்னு பாருமா, டெய்லியும் வீட்டுக்கு வேலை போய் சம்பாரிச்சு வீட்டுக்காரன் கூட சரியில்லாம் கூட வெறும் மஞ்சக்கயிறுல அது கருப்படிச்சிருக்கோமா, அப்ப கூட என்ன பண்ணோம், தான் பிள்ளைங்களுக்கு சோறு போடணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா உழைச்சி அந்த பிள்ளைங்களை காப்பாச்சு பத்தி அந்த வீட்டு நிலைமை நினைச்சு பாரு. அந்த வீட்டு பசங்க அந்த சூழல்ல ஸ்கூலுக்கு போக முடியாம என்ன பண்ணுச்சு, வீட்டுல வறுமை என்ன பண்ணாங்க. என் வீட்டுல ஒரு அம்மா வேலை செஞ்சது, கொரோனா நேரம் வீட்டுக்காரன் வேலைக்கு போல, அந்த அம்மா வீட்டு வேலை செஞ்சிருந்தது. அது போனா வேலைக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அது படித்த பசங்க 10th பசங்க, 10th படிக்குது ஒரு பொண்ணு, அப்புறம் அதுக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது சின்ன ஸ்கூல் 7th படிக்குது. அந்த பொண்ணு என் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சிச்சு. என்னடா இந்த பொண்ணு 2 நாள் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வருது, இவங்க அம்மா தானே வரணும், இது வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு கேட்கும் போது குடும்ப சூழ்நிலை காரணம் படிக்க முடியல, தொடர்ந்து படிக்க முடியல, அதெல்லாம் வேலைக்கு அனுப்புறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றேன். அப்பதான் எனக்கு உரைச்சது, எனக்கே அப்பதான் புரிஞ்சுது தலைவர் சரியான முடிவு எடுத்துக்கிறாரு. இப்போ இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தினா இந்த மாதிரி ஸ்கூல்ல நிறுத்தப்பட்ட குழந்தைங்கலாம் மீண்டும் போய் ஸ்கூல்ல சேரும், படிக்கும். அதுக்கு ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தாரு. இதுதான் இந்த திட்டத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. சரி, ஏன் பெண்கள் படிக்கணும், எதுக்குமா பெண்கள் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். ஒரு பையன் ஒரு வீட்டுல படிச்சாருன்னா அவன் வரைக்கும் நல்லா இருப்பான். ஆனா ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே படிச்சதுக்கு சமம். அதுக்கு தான் பெண்களை படிக்க வைக்கணும். மோடி இருக்காங்க தெரியுமா, அவனை சாதாரண நாள் நினச்சிக்காத. மோடி வேலை என்ன தெரியுமா, முதல்ல காலைல 3 மணிக்கு எழுந்துப்பார், அவர் யோகாசனம் அது இதெல்லாம் பண்ணுவார். கரெக்டாக 6 மணிக்கு வேலை செய்ய ஆரம்பிப்பார், 9 மணியோட வேலையை முடிச்சிருவார். 9 மணிக்கு மேலே அவர் பண்ணுற வேலை என்னன்னா, நம்மளை இன்னைக்கு யார் எதிர்க்கிறா லிஸ்ட் எடுத்துப்பார், அவனை எப்படி க்ளோஸ் பண்ணுறது, அதுதான் ஒரு பிளான். 9லேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அப்படிதான் பண்ணுகிறார். அப்படியேப்பட்ட மோடி குரூப்பே, மோடி அண்ட் கோவே ஒருத்தரை பார்த்து பயந்து போய், என்னடா இவனை எல்லாம் பண்ணிட்டோம், இவன் நல்லா இருக்கிறான், இவனை ஒண்ணுமே பண்ண முடியலையே, நம்ம தூக்கத்தை வேலை கத்துனுங்கிறான அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்த நாட்டில் இருக்கிறார்னா அது நம்முடைய தலைவர், தமிழக அரசின் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். என்ன ஒரு ஆள் கேட்டாரு, ஏன்னா முதல்ல வேலைக்கு செஞ்சிருந்தேன் ஒரு கம்பெனியில, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ மீட் பண்ணுவோம், அப்போ மீட் பண்ண கேட்டார், உங்க கவர்மெண்ட்டை பார்த்தாலே எங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆகுது, எங்களுக்கு அவன் நார்த் இந்தியன் மும்பையை சேர்ந்தவர், எங்களுக்கு ஒன்றுமே புரியல, உங்களுக்கு வந்து எல்லா ஃபண்டும் க்ளோஸ் பண்ணியாச்சு, உனக்கு ஃபண்டே ரிலீஸ் பண்ணல, நீ எப்படி இந்த ஆட்சியை நடத்தினுக்கிற, எப்படி நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஒரு வளர்ச்சினா ஒரு சில துறையில தான் நீங்கள் வளர்ச்சி இருப்பீங்க, நீங்கள் எல்லா தரப்பான துறையிலையும் வளர்ச்சியில் இருக்கிறீங்களே, முன்னேற்ற பாதையிலே போயிட்டு இருக்கீங்களே, இந்தியாவோட எக்கனாமிக் growth 8%, ஆனா உங்களுடைய எக்கனாமிக் growth 9.69% எக்கனாமிக் growth எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கிறப்ப நான் சொன்னேன், இது ரொம்ப ஈஸி, நீ ரொம்ப கஷ்டமே படாத. என் தலைவர் ஒரே ஒரு வேலை கரெக்டா பண்ணார், எங்களெல்லாம் படிக்க வச்சார். அது எப்படி படிக்க வச்சாரு, இப்போ என் ஊர்ல பார்த்தோன்னா 50% ஜென்ஸ் பாப்புலேஷன், ஆம்பளைங்க பாப்புலேஷனா சரிக்கு சமமா 50% பெண்கள் பாப்புலேஷன். அந்த பெண்களை படிக்க வச்சாரு. உன்னெல்லாம் பெண்கள் வந்து வீட்டு வேலைக்கு, தெருப்பெருக்கிற வேலைக்கு, சாம தொலைக்கிற வேலைக்கு தான் போவாங்க. என் ஊர்ல அந்த கதை கிடையாது கண்ணா. என் ஊர்ல பெண்கள் படிச்சுட்டு நிறுவனத்துல போய் வேலை செஞ்சாங்க, ஒரு கம்பெனில போய் வேலை செஞ்சாங்க.
இந்த பொருளாதாரத்துல இன்னைக்கு என் குடும்பத்துல ஆண்களும் பெண்களும் சமமா சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த நாட்டில் ஏற்படுத்திய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி படிக்க வச்சார். வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம். நம்ம தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு தெரியுமா ஒரு வருஷத்துக்கு? தம்பிங்களா எல்லாம் இருக்கீங்க, கவனமா கேளுங்க. நம்ம தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட் ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி. வரவு செலவு, ஒவ்வொரு துறைக்கு நிதி ஒதுக்குறது. சோ the budget வேல்யூ 3 லட்சம் கோடி. இந்த ஊர்ல நான் சம்பாதிக்கிறேன், நம்ம சந்திரனை சம்பாதிக்கிறாரு, தம்பிங்கெல்லாம் சம்பாதிக்கிறீங்க, அக்கா எல்லாம் சம்பாதிக்கிறோம், எல்லாரும் சம்பாதிக்கிறோம், வேலை செய்யறோம், உழைக்கிறோம், ஓடும் சுத்துறோம். இன்னைக்கு யாரு வெள்ளா உட்காந்துக்கிறான்னா சோம்பேறி தான், வேலை இல்லாம சும்மா இருக்கிறான். அறிவாற்றல் மிக்கவனும் உடல் உழைப்புக்கு இருக்கிறவனுக்கு இன்னைக்கு இங்க வேலை வாய்ப்பு நிச்சயம் உண்டு. நீங்க குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் உள்ள வந்து ஒரு 1000 ரூபாய் நீ செலவு பண்ணிடுவேன். அந்த மாதிரியான சூழ்நிலை இங்க இருக்கு. ஆனா இது வடக்குல இருக்கானா இல்ல, குஜராத்ல இருக்கானா இல்ல, நம்ம ஊர்ல இருக்கு. குஜராத் ஊர்ல நீ பார்த்தனா ஒண்ணு பெரும் பணக்கார முதலியா இருப்பான், இல்ல ரொம்ப ஏழை அடிமட்ட ஏழை இருப்பான். ஆனா நம்ம ஊரை எடுத்துக்கோ, பணக்காரங்க இருப்பாங்க, ஏழைங்க இருக்கிறாங்க. ஆனா மிடில் கிளாஸ் இருப்போம். மிடில் கிளாஸ் இப்ப எப்படி ஆயிடுச்சு? அப்பர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கிட்ட பணம் நடமாட்டம் இருக்கு, நம்ம கிட்ட கல்வி இருக்கு, நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ஒரு ஊடாச்சு இருக்கு, சொந்த வீடுனாலும் நல்ல ஒரு வாடகை வீட்லாச்சும் இருக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலைங்க இருக்கு. அதெல்லாம் அங்க கிடையாது. இப்போ நீ நான்லாம் சம்பாதிச்சு இந்த நாட்டுக்கு, இந்த இந்திய நாட்டுக்கு தமிழ்நாட்டு ஜனங்கள் எவ்வளவு தெரியுமா சம்பாதிச்சு கொடுக்குறோம்? ஒரு கணக்கு தெரியுமா? ஏதாவது தெரியுமா? 36 லட்சம் கோடி சம்பாதிச்சு கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு. தமிழ்நாட்டு ஜனங்க, நம்ம மக்கள் இந்த இந்திய நாட்டுக்கு ஜிடிபின்னு சொல்லுவாங்க. நம்ம சம்பாதிச்சு கொடுக்குற பணம் 36 லட்சம் கோடி. நம்ம பட்ஜெட் 3 லட்சம் கோடி, நம்ம சம்பாதிச்சு கொடுக்கிறது 36 லட்சம் கோடி. இவ்வளவு சம்பாதிச்சா இவ்வளவு ரூபாய் கடன் வாங்கலாம், அதன் மூலமா இவ்வளவு திட்டத்தை செயல்படுத்தலாம்னு ஒரு கணக்கு இருக்கு. 34% வரைக்கும் நம்ம கடன் வாங்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி நம்ம கடன் வாங்கி நம்ம அரசை நம்ம நடைமுறைப்படுத்தலாம். ஸ்கூல் கட்டலாம், பிரிட்ஜ் கட்டலாம், காலேஜ் கட்டலாம், மக்கள் நல திட்டங்கள், இந்த மாதிரி திட்டங்களை நிறைவேற்றலாம். நம்ம ஆட்சியில இந்த 4 வருஷம் இல்ல, இந்திய சுதந்திரம் பெற்று இத்தனை 77 வருஷமா நம்ம தமிழ்நாடு அரசுக்கு இருக்கக்கூடிய கடன் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 8.5 லட்சம் கோடி. வட்டியோட சேர்த்து 2024 மார்ச் மாசம் பார்க்கும்போது அது 9 லட்சம் கோடி ஆகும். 12 லட்சம் கோடிக்கு நம்ம 9 லட்சம் கோடி வச்சுக்கிறோம். அதுல வட்டி பணமே கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி நம்ம கட்டுறோம். இப்பதான் நான் சமாச்சாரத்துக்கே வரேன். இந்த நாட்டிலேயே செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க இருக்கிற பணக்காரலாம் பணக்காரன் கிடையாது. இந்த நாட்டிலே செல்வந்தர்கள் கேட்டா மொத்தமே ஒரு 100 குடும்பம் தான். யாருன்னு தெரியல? அம்பானி, அதானி, கோத்தாரி, இவங்களாம் தான். இவங்க குடும்பம், சொந்தக்கார குடும்பம் 100 குடும்பம். இப்ப நான் சொன்னல, நம்ம 3 லட்சம் கோடி பட்ஜெட் பண்றோம், 36 லட்சம் கோடி சம்பாதிக்கிறோம். ஆனா நம்ம அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கடன், நலத்திட்டங்கள்லாம் நிறைவேற்றனால நமக்கு ஏற்பட்டக்கூடிய கடன் 9 லட்சம் கோடி தான். ஆனா 12 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். இப்ப சொல்றேன், இந்த மோடி பண்ணார்ல, இந்த மோடி என்ன பண்ணாரு, எவ்வளவு கடன் வாங்கினா தெரியுமா? அந்த 11 வருஷத்துல 100 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு. ₹1 ₹2 இல்ல, 100 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு இந்த 11 ஆண்டு காலத்துல. புண்ணியமா இன்னொரு வேலை பண்ணிக்கிறாரு. என்ன தெரியுமா பண்ணிக்கிறாரு? இந்த 100 முதலாளிங்க சொன்னல, அவங்களுக்கு மட்டும் கடந்த 11 ஆண்டு காலமா எவ்வளவு தெரியுமா டாக்ஸ் எவேஷன் கொடுத்திருக்காரு. அதாவது டாக்ஸ் கன்செஷன். அவங்க பே பண்ண வேண்டிய டாக்ஸை கட்ட தேவையில்லை, தள்ளுபடி பண்ணலாம்னு சொல்லி டாக்ஸ் கன்செஷன் கொடுத்திருக்காரு. அந்த டாக்ஸ் கன்செஷனோட வேல்யூ மட்டும் எவ்வளவு தெரியுமா? மதிப்பு ஏதாவது சொல்ல தோராயிரமா எவ்வளவு இருக்குன்னு? 25 லட்சம் கோடி. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது, கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது. நான் சும்மா அப்படியெல்லாம் பேசல, இதெல்லாம் கணக்கு வழக்கு இருக்கு. எக்கனாமிக்கல் ஃபோரம்ல இதுக்கெல்லாம் ரிப்போர்ட் இருக்குது. சோ மோடி என்ன பண்றாரு? பணக்காரங்களுக்கு மட்டுமே ஆட்சி செய்யற மோடி ஏழைகளோட கஷ்ட நஷ்டம் தெரியுமா? அப்ப அவன் என்ன பண்ணுவான்? நம்ம தலைவர் நம்மளுக்கோசம் செய்யற நலத்திட்டத்தை அவன் எப்படி கொச்சைப்படுத்துறான்? இலவச திட்டம் கொச்சைப்படுத்துறான். அவனை எதால அடிக்கணும்? எதாலவுனாலும் அடிக்கலாம். முதல்ல அதை செய்யணும். ஒரு வாட்டி யாருன்னா இது இலவசமா கொடுத்தாங்கன்னு சொன்னா எதனா கழட்டி அடி, தப்பே கிடையாது. நம்ம டாக்ஸ் பே பண்றோம்.
வெறும் ஐடி இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றது மட்டும் டாக்ஸ் கிடையாது. ஒரு சோப்பு வாங்குறியா நீ, அதுக்கு 18% ஜிஎஸ்டி நீ கட்டுற, டாக்ஸ் பே பண்ற. ஒரு சீப்பு வாங்குறியா, அதுக்கு டாக்ஸ் பே பண்ற. ஒரு மாத்திரை வாங்குறியா, அதுக்கு டாக்ஸ் பே பண்ற. இன்டைரக்ட் டாக்ஸஸ் சொல்லுவாங்க. அவ்வளோ டாக்ஸ் நீ கட்டுற, நம்ம கட்டுறோம். நமக்கு நம்ம தலைவர் நம்ம ஜனங்க இவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குதுங்க, அதுக்கு நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் நல அரசு இங்க செய்யறாரு. எதுக்கு செய்யறாரு? நம்மளாம் நல்வாழ்வு வாழணும், தமிழன் யாருக்கும் தாழ்ந்து நிக்க கூடாது, தமிழன் தலை நிமிர்ந்து நிற்கணும், அவனுடைய பொருளாதார நிலையில அவன் வளரணும், அது ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு முடிவெடுத்து செயல்பட்ட திட்டங்கள் தான் இவையெல்லாம். இதை நினைவில் கொள்ளுங்கள். புரியுதுங்களா? இந்த நாட்டுல இன்னொரு குரூப் இருக்கிறான், மாற்று அரசியல் சொல்லி பேசின்னு வருவான். இந்த மாற்று அரசியல்வாதிகளோட அயோகத்தனம் ஒண்ணு சொல்றேன் கேளு. என்ன தெரியுமா சொல்லுவான்? நீங்க மீன் கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கத்து கொடுங்க. அவர் சொல்றாரு. யாரு? சீமான் ஒருத்தகரான். நீங்க இலவசம் கொடுத்து கெத்துறீங்க, நீங்க மீன் கொடுத்தே கத்துறீங்க, மீன் பிடிக்க கத்து கொடுங்க. டேய், இது மேலோட்டமா பார்க்கும் போது அவர் சொல்றதா ரொம்ப கரெக்டா தான் தெரியும். இவ்வளவு உழைக்கிற மக்களுக்கு நம்ம இவ்வளவு கூட செய்யலன்னா, இதை கூட செய்யலன்னா எப்படி? அது முதல்ல பசிக்கிறவனுக்கு சாப்பாடு செய்வ கத்து கொடுப்பான், சாப்பாடு போடணும், அவனுக்கு தங்கத்துக்கு இடம் கொடுக்கணும், அவனை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிடணும், ஃபிட் ஆக்கிடணும். அதுக்கப்புறம் தான் அவன் தேவையானதெல்லாம் அவனே எடுத்துப்பான், சம்பாதிச்சுப்பான். அதுதான் இந்த திராவிட மாடல் அரசு பண்ணுது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இந்த நாட்டில் 2 பெரும் தலைவர்கள் தோன்றினார்கள். வடக்கிலே அம்பேத்கர், தெற்கில் நம்ம பெரியார். இந்த 2 தலைவர்களுடைய கோட்பாடு, சிந்தனை, லட்சியம் எல்லாம் ஒண்ணுதான். சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, பெண் உரிமை, நாம் எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு. ஆனா இங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முன்னேற்றம் பொருளாதார அளவிலும் சமுதாய அளவிலும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கல, இது வடக்குல ஏற்படல. ஏன்னா அங்க அம்பேத்கருக்கு பிறகு அவருடைய லட்சியங்களை சுமந்து செல்ல, கொள்கையாக ஏற்றுக்கொள்ள ஒரு தலைவர் இல்லை. ஆனா நம்ம ஊர்ல பெரியாரோட லட்சியங்களை கொள்கையாக ஏற்றுக்கொண்ட நம் அறிஞர் அண்ணா, அண்ணாக்கு பிறகு கலைஞர், கலைஞருக்கு பிறகு தளபதி, தளபதிக்கு பிறகு நம் இளம் தலைவர் அன்பு அண்ணன் உதயநிதி அவர்கள் இருக்கிறார். இது வாரிசு அரசியல் இல்ல, வழித்தோன்றல் அரசியல். இன்னைக்கு ஒவ்வொரு திமுக தொண்டனுக்கும் ஒரு வரலாறு இருக்கும். அவங்க அப்பா இந்த கட்சிக்காக உழைச்சிருப்பாரு, அவங்க தாத்தா இந்த கட்சிக்காக உழைச்சிருப்பாரு. ஏன் இந்த கட்சி 75 ஆண்டு காலம் கடந்து ஒரே சின்னம், ஒரே வர்ணக்கோடி, சிவப்பு 2 வர்ணக்கோடி இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இதான். கத்துக்கிறாங்க கிட்ட, இது விசுவாசம். இது இன்னொரு செய்தி சொல்லிடுறேன், இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அம்மா செத்து போச்சுல, ஜெயலலிதா அம்மா. அதுங்க அந்த கடைசி நேரத்தில் இறுதி மரியாதை நடந்ததுல, அதன் அமைச்சர்கள் அப்படியே தொங்கினே வந்தானுங்க, குஞ்சினே வந்தானுங்க. அதுல விஜயபாஸ்கர் ஒரு அமைச்சர், அவரை நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. சசிகலா டெட் பாடி இருக்கு, ஜெயலலிதா அம்மா டெட் பாடி இருக்குது, அவங்க உடம்பு இருக்குது. சசிகலா வராங்க போறாங்க. அந்த நிகழ்வு ஆரம்பிக்கிற வரைக்கும் அவர் ஜோபில யார் படம் இருந்துச்சுன்னா ஜெயலலிதா படம் இருந்துச்சு. அந்த அம்மா புதைச்சி அந்த மண்ணு ஈர கூட காயலங்க, அவன் ஜோபில சசிகலா படம் வந்துச்சுங்க. அதாங்க அவன் விசுவாசம். அவ்வளவுதான். அவனுங்க யாருக்கும் விசுவாசமா இருக்க மாட்டாங்க. நம்ம கட்சி அப்படி இல்லை. என் தலைவர், நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த ஹாஸ்பிட்டல்ல, காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஒவ்வொரு தொண்டனும் துடிச்சு அழுது, தலைவா எழுதுவா அப்படின்னு சொல்லி ரோட்ல பட்டுந்தான் பாரு, அவன் தான் திமுக தொண்ட. இது உணர்வு ரீதியா வருது, இது உணர்வு. எங்களை வாழ வச்சவங்க, மரியாதை இருக்க வச்சவங்க, தோல்ல துண்டு போட முடியாத சூழ்நிலை இருந்தது, செருப்பு போட முடியாத சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நிக்கிறோம்ல, ஒரு தொழில் செய்யறோம்ல, இந்த நிலைமைக்கு நம்ம எல்லாம் வந்தது காரணம் இந்த இயக்கம். இதை புரிந்து கொள்ளுங்கள் தம்பிகளே. எப்பவுமே ஒரு குரூப் இருக்கும், இந்த திராவிட அரசியலை வந்து விமர்சனம் செய்வதற்கு மாற்று அரசியல் ஒரு குரூப் கொண்டு வருவானுங்க. இந்த மாற்று அரசியல் கதை அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம முதல்ல அவங்க பின்னாடி போனவங்களோட கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த மாற்று அரசியல் எடுத்துட்டு போனவங்களாம் யாரு? சீமா. அவன் பின்னாடி போன தம்பியோட நிலைமை தான் காணாம போயிட்டானுங்க. விஜய் பொருத்தம் வரான் நடிகர்னு, இப்போ அவன் பின்னாடிலாம் தம்பிலாம் போறானுங்க. தாய்மார்களே, தாய் குலமே, பெரியோர்களே, என் அன்பு தம்பிகளே, உங்களெல்லாம் அந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், அந்த தம்பிங்கெல்லாம் புரிய வைங்க.
இந்த மாதிரி மாற்று அரசியல் சொல்லி போன கட்சிக்கு பின்னாடி போன ஒவ்வொரு தம்பிகளும் 20 வருடம் 10 வருடம் அவங்களுடைய அரசியல் வாழ்வை தொலைச்சிட்டு ரோட்ல சுத்தி நிற்கிறானுங்க. திமுக என்ற கட்சி தான் மிக சிறப்பான கட்சி, அதுதான் ஒரு வலிமையான இயக்கம். இந்த கட்சியில சேர்ந்த எல்லா தம்பிமார்களும் எப்படியோ ஒரு நிலையில ஒரு 10 வருஷத்துக்கு இந்த கட்சியில ஒரு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. சோ நம்ம அரசியல்னா திராவிட அரசியல் தான் சிறந்தது. தம்பிகளே, பெரியாரை படித்து பழகுங்கள், அண்ணாவை ஆழ்ந்து கவனியுங்கள், தலைவர் கலைஞரை நேசியுங்கள். நம் இயக்க அரசியல் திராவிட அரசியல் தான் சிறந்தது. நம் அன்பு தலைவர் தளபதியார் ஆட்சிதான் சிறந்த ஆட்சி. நம் இளைஞரணி செயலாளர் அன்பு அண்ணன் உதயநிதி நம் உடன் இருக்க வெல்லும் நம் திராவிடம். திராவிட அரசியல் வாழ்க, திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்க. வாய்ப்பளித்த பகுதி கழக செயலாளர் பெறரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.